வணக்கம், வெல்கம் டு மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு வந்து ரொம்ப குட்டியான ஒரு வெட்டிங் கெஸ்ட் மேக்கப் டியூட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட என்கேஜ்மெண்ட்டுக்கு கிளம்பும் போது எடுத்த வீடியோ தான் இது. ஹார்ட்லி 20 மினிட்ஸ் தான் இருந்தது. மேக்கப்பே நான் வந்து ஒரு 15 மினிட்ஸில் முடிச்சிட்டேன். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பிடிக்கும்னா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில். இங்கேயும் போய் என்ன செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டர்மாவையோட ஹைட்ரா கிளென்சர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி நம்ம க்ளீன் பேஸாக ஸ்டார்ட் பண்ணணும். இது வந்து உங்கள் ஸ்கின்னோட பிஹெச் லெவலில் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இதில் எஸ்எல்எஸ் பேரபன் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னாலும் இதை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அண்ட் மாய்ஸ்சரைசருக்கு நான் நியூட்ரிடர்மோட விட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப லைட்டான மாய்ஸ்சரைசர். எனக்கு ஆயிலி ஸ்கின் அண்ட் அது ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்றனால நம்ம ஹெவியான ஒரு மேக்கப் போட போகிறதில்ல. அதனால் ஸ்கின் கேரை வந்து நான் மினிமலாக வச்சுட்டேன். கன்சீலிங்க்கு மேக்கோட கன்சீலர் பேலட் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து எனக்குன்ட்டு நான் தனியாக ப்ராடக்ட்லாம் எடுக்கல. எதெல்லாம் வெளியே இருந்ததோ நான் அதையே அப்படியே எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து க்ளோசர் டு மை ஷேட் வந்து எடுத்து யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து உங்களுக்கு லைட்டாக ஆரஞ்சு டிண்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு கலர் கரெக்டிங்க்கும் கரெக்டாக இருக்கும். நான் ரொம்ப மினிமலான ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுறேன். அப்பயும் இது மேக்கோட கன்சீலர்ன்றனால உங்களுக்கு கவரேஜ் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபவுண்டேஷனுக்கு கே பியூட்டிலேருந்து ஹைட்ரேட்டிங் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். இது உங்களுக்கு டூவி எஃபெக்டாக இருக்கும் அண்ட் கவரேஜும் மினிமலாக இருக்கும். லைக் மீடியம் டு பில்டபிள்னு சொல்லலாம். இந்த ஒகேஷனுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு இது யூஸ் பண்ணேன். இதுவும் நான் வந்து ரொம்ப கவர் பண்ணுற அளவுக்குலாம் நான் அப்ளை பண்ணல. கம்மியான ப்ராடக்ட் தான் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் கிளம்பும்போது பக்கத்தில் வந்து க்ரைம் ஸ்டோரி பாட்காஸ்ட் வந்து ஓடிட்டுருக்கு. நான் அந்த கதையை கேட்டுக்கிட்டே நான் வந்து கிளம்பிட்டுருக்கேன். ஆனாலும் ரொம்ப வேகமாக வந்து கிளம்பிட்டு இருந்தேன். ஏன்னா டைமே இல்லை. இங்கே வீட்டிலேருந்து எனக்கு அந்த ஃபங்க்ஷன் போகிற இடமே வந்து ஒரு 1 hour இல்லை 1 hour 20 minutes கிட்ட ஆகும், டிராஃபிக் கூடலாம் இருந்ததுன்னா. அதனால் வந்து கடகடன்னு கிளம்பிட்டு இருந்தேன். ஹைலைட்டிங்க்கு ஹுடாவோட ஓவர் அச்சீவர் கன்சீலர் யூஸ் பண்ணிக்கிறேன். இதோட ஷேட் வந்து பீனட் பட்டர். நம்ம வந்து என்னதான் நம்மளுக்கு மினிமலாக ஒரு மேக்கப் லுக் அப்படின்னாலும் ஃபேஸ் வந்து ஒரே ஸ்கின் டோனில் இருந்ததுன்னா ஒரு மாதிரி பிளா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி பிளண்ட்டாக ஒரு டைமென்ஷனே இல்லாமல். அதனால தான் நான் இந்த ஹைலைட்டிங் இது வந்து யூஸ் பண்ணுறேன். இது ரொம்ப லைட்டான கலர்லாம் கிடையாது. எனக்கு இதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஹைலைட் பண்ண கன்சீலரை வந்து செட் பண்ணுறதுக்கு மேக்கோட காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து NC40. நான் வந்து எப்பயுமே ஹைலைட்டிங்க்கு வந்து NC30 வரைக்கும் யூஸ் பண்ணுவேன். ஆனால் ரொம்ப லைட்டாக போக வேண்டாம் அப்படின்ட்டு நான் வந்து இந்த இதிலே ஸ்டிக் பண்ணிட்டேன். நான் வந்து பேக்கிங்கோ இல்லை ஹெவி செட்டிங்கோ பண்ணல. ஒரு குட்டி பவுடர் ப்ரஷ் எடுத்து நான் லைட்டாக நம்ம வந்து எப்படி பவுடர் அப்ளை பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்து மேக்கில் NC45 எடுத்து என் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து நான் செட் பண்ணிக்க போகிறேன். எந்த ஒரு இடத்தையும் வந்து நீங்கள் அந்த லிக்விட் ப்ராடக்டோட விட்டுறாதீங்க. ஃபேஸ் ஃபுல்லாக கவர் ஆகணும். நம்ம ஃபங்க்ஷனுக்கு வேறு போகணும். உங்களுக்கு கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கணும், ஸ்மஜ் ஆகக்கூடாது. அதனால் ஐப்ரோஸ்க்கு நைக்காவோட ப்ரோ ஜெல் யூஸ் பண்ணிக்கிறேன். இதோட ஷேட் வந்து சீரியஸ் ப்ரௌன். இதை வச்சு நான் லைட்டாக செட் மட்டும் பண்ணிக்க போகிறேன். எதுவுமே நான் வந்து ட்ரா பண்ணல. ப்ளஷ்ஷுக்கு 452ஓட ப்ளஷ் பேலட் யூஸ் பண்ணிக்கிறேன். அதில் ஒரு டார்க் மாவ் ஷேட் இருக்கும். நான் அதை வந்து லைட்டாக அப்ளை பண்ணிக்க போகிறேன். சும்மா நம்ம இதில் வந்து ஏதோ ஒரு கலர் கொடுக்கறதுக்கு நம்ம ஃபேஸில், இல்லைனா ரொம்ப இதுவாக இருக்கும். ஹைலைட்டிங்க்கு மேக்கோட ஹைலைட்டரை யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து இப்போ போக எனக்கு இதோட ஃபினிஷ்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப சீம்லெஸ்ஸாக இருக்குது. நான் அதை லைட்டாக ரொம்ப லைட்டாக யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து ஃபங்க்ஷன் பகலில். ஐஷேடோவுக்கு சுகரோட ஐஷேடோ பென்சில் யூஸ் பண்ணிக்கிறேன். இது ஒரு பிரான்சி கோல்டன் ஷேட். இதை வந்து நான் டைரெக்டாக என்னோட ஐலட்ஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் என்ன ஆகுதுன்ட்டு. இது அப்படியே வெளியே வந்துருச்சு. இது வாங்கும்போது இந்த மாதிரி 2 இது உடஞ்சிருச்சு. அதனால் சரி ஓகே பரவாயில்ல, என்ன பண்ணுறது, உள்ளே போட்டு திருப்பி நான் தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன். இதை வந்து பென்சிலில் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக என்னோடய ஃபிங்கர் வச்சு ஸ்மச் பண்ணிக்கிறேன். ஸோ தட் கரெக்டாக உங்களுக்கு பிளெண்ட் பண்ண மாதிரி ஒரு இது இருக்கும் இல்லையா, அதுக்காக. இல்லைனா நம்ம டேரெக்டாக அப்ளை பண்ணோன்னா அந்த கோடு தெரியும், இல்லை ஹார்ஷாக லைன்ஸ்லாம் தெரிகிற மாதிரி வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் வந்து என்னோடய ஃபிங்கர்ஸ் வச்சு லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பிளெண்ட் பண்ணிவிட்டு நான் ஹுடா பியூட்டியோட ரோஸ் கோல்ட் பேலட்டில் வந்து ஒரு சார்கோல் பிளாக் கலர் அது, அதை எடுத்து எனக்கு லைனருக்கு பதிலாக நான் லைட்டாக ஸ்மோக் பண்ணிக்க போகிறேன். அதை வந்து ஃபஸ்ட்டு நான் லைன் பண்ணிவிட்டு இன்னொரு ப்ரஷில் ஸ்மச் பண்ணிக்கிறேன். காஜலுக்கு மிஸ் கிளியரோட காஜல் யூஸ் பண்ணிக்கிறேன். இதை வந்து நான் போடும்போதே என்ன ஆயிடுச்சுன்னா என் கேமரா ஃபோக்கஸே பண்ண மாட்டேன்னு ஒரே ஆடும். அதை நான் கிளம்புற அவசரத்தில் நான் பார்க்கவே இல்லை ஃபோக்கஸ் ஆகுதா இல்லையான்னு. ஸோ ஐ எம் ஸோ சாரி. காஜலை ஸ்மச் பண்ணிவிட்டு நான் பிளாக் கலர் ஐஷேடோ வச்சு லைட்டாக நான் வந்து கீழே இன்னும் கொஞ்சம் ஸ்மோக் அவுட் பண்ணிக்க போகிறேன். அடுத்து மஸ்காராக்கு டூ ஃபேஸோட மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். இது ரொம்ப டிராஸ்டிக்காக காட்டும் உங்கள் லேஷஸே. ட்ரமாட்டிக்காக வேணும் அப்படின்னா இதை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இது வாட்டர் ப்ரூஃப் வேறு, ஒன்றுமே ஆகாது. அது உங்கள் கண்ணிலே தான் இருக்கும். மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இதுவும் ஸ்மாஷ் பாக்ஸில் இருந்து. அதை அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து அதை செட்டிங் ஸ்ப்ரேவாக ஃபுல்லாக ஏர் ட்ரை பண்ண விட்டுருங்க. அதை வந்து
ட்ரை ஆகுற வரைக்கும் உங்கள் ஃபேஸில் கையோ எதுவுமே படக்கூடாது. அதுக்கு அடுத்து தான் நம்ம அடுத்த ஸ்டெப் போகணும். ஃபைனல் ஸ்டெப் வந்து நம்மளுக்கு லிப்ஸ்டிக் வந்துட்டோம். ரெனே காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து ஸ்டே வித் மீ லிக்விட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கிறேன். இது ஒரு டார்க் பெரி ஷேட். அடுத்து வந்து இது என்னோட சுடிதாருக்கு வந்து செட் ஆகுமோ, ரொம்ப லைட்டாக இருக்கும் அப்படின்ட்டு நான் வந்து ஒரு டார்க்கர் ஷேட் போகணும் அப்படின்ட்டு லாரியல்லேருந்து ஐ லீட் அப்படின்ற ஷேட் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். இது எனக்கு பிடிச்சிருந்தது. நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதை வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். அன்றைக்கி வந்து நான் ஒரு காட்டன் சுடிதார் வந்து மெட்டீரியல் ஸ்டிச் பண்ணி போட்டிருந்தேன். ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப குட்டியான ஒரு ஃபங்க்ஷன். அதனால் இதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ரொம்ப எல்லாமே சிம்பிளாக போட்டிருந்தேன். இதோட நம்மளும் வீடியோ முடிச்சுக்கலாம். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.